இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக சிலுவையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்தும் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானதிஷ்டியினால் சொல்லு என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள் என்பது. இயேசு கிறிஸ்து கெத்சமனையிலேருந்து பிடிச்சிட்டு போய் பிலாத்து வீட்டை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவங்க பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறப்ப அவர் எவ்வளோ அவமானமான செயல்களெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு அவருடைய எதிரிகளின் கைகளில் விடப்பட்ட பொழுது அநேக அவமானங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். வாழ்க்கையில் இயேசு பட்ட அவமானம் ரொம்ப பயங்கரமான விஷயம். அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அவரை கண்ணை கட்டுறாங்க, முகத்தில் அரைகிறாங்க, அவரை துப்புறாங்க. இதெல்லாம் அநேக தூஷண வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக வந்தவரை, பாவமே இல்லாதவரை, நன்மை செஞ்சவரை, நன்மையை தவிர வேறு எதுவுமே செய்யாதவரை, இப்படிப்பட்டவரை எவ்வளோ அவமானமாக எவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு அன்பான ஒரு குற்றமற்ற வாழ்வு வாழ்ந்தவரை ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு போகிறது போல் பிடிச்சிட்டு போய் எவ்வளோ அசிங்கமான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இப்படி இந்த மக்களை பார்க்குறப்ப ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவன் போவான் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதுதான் பாவத்தினால கரப்படிந்த மனிதனுடைய நிலைப்பாடு. அவனுடைய செயல்கள் இப்படிப்பட்ட இந்த செயல் காரி துப்புறான், அடிக்கிறான், அசிங்கமான வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான். இதெல்லாம் பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய செயல்பாடு. ஒரு பாவ மனுஷன் இப்படி தான் செய்ய முடியும். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதை தான் சொல்லுது. மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பாகை. இவருங்க ரட்சிக்கப்படாத மனுஷனிடத்தில் எந்த விதமான நன்மையை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வேதம் போதிக்காத ஒரு காரியம். அது எப்படி சொல்லலாம், மடத்தனமான காரியம். ரட்சிப்பு இன்றியமையாதது. பாவ மனுஷன் இப்படி மட்டும்தான் செய்வான். ரட்சிக்கப்படாதவன்ட்டு இது மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறப்ப சொல்கிறார், அவிசுவாசியோட பிணைக்கப்படாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவன்கிட்ட இருந்து எல்லாம் தீமை மட்டும்தான் வரும். விசுவாசியோட சேர்றப்ப விசுவாசியோட சேர்ந்தாலுமே அந்த விசுவாசி என்ன செய்கிறான்னா வேதத்துக்கு கட்டுப்படுறான், அவ்வளோதான். வேறு விஷயம் கிடையாது. அவன்கிட்ட என்ன பாவம் இல்லாமலாம் கிடையாது. வேதம் சொல்கிறப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது விசுவாசி. பாவம் செய்கிறான், ஆனால் அவன் மறுபடியும் வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் கீழ்ப்படுகிறான். இதுதான் பாவ மனுஷனுடைய நிலைப்பாடு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இயேசு எப்படி இருக்கிறாருன்னு யோசித்து பாருங்கள். அடிக்கிறான், குட்டுறான், துப்புறான். அவர் தனது அன்பை மட்டும்தான் காட்டுறாரு, தனது கோபத்தை காட்டலை. இதுக்கு எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளோ அவமானம்! எந்த அளவுக்கு அவர் தாழ்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்மையாக இருந்தார். இது இயேசு விட்ட படிக்க வேண்டிய ஒரு காரியம். முழுசும் எதிரிகள், முழுசும் எல்லாரும் பாவிகள். அவ்வளோ பேருக்கு முன்னாலேயும் திரும்பி அவர் என்னமோ செஞ்சுருக்க முடியும். ஆனால் இருந்த பொழுதும் அவர் பொறுமையாக நிதானமாக தனது அந்த இடத்துல எப்படி அவர் போகிறார். இதுக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அது காணப்படும். இயேசுடைய சிந்தனைகள் எல்லாம் பாவ மனுஷன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. இங்கு ஆண்டவர் பொறுமையை காட்டுகிறார். இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி எப்படி நடந்துக்கணும் இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசி எப்படி நடந்துக்கணும் இதை தான் சொல்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இதுதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப். ஒருத்தன் திட்டுறானா திருப்பி திட்டுறது கிடையாது. ஒருத்தவனுக்கு எதிராக செஞ்சானா அவனுக்கு திருப்பி எதிர்வினை ஆற்றுதல் கிடையவே கிடையாது. பொறுமையோட, முறுமுறுக்காமல், கோபப்படாமல், கோபத்தை வெளிப்படுத்தாமல், யாரும் நம்ம கோபப்படுத்தினாலும் நான் யாரை பார்க்கணுன்னா இயேசுவை பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்கள் குடும்பத்தில் பயங்கரமான சமாதானம் இருக்கும். ஒருவேளை மனைவி திட்டலாம், இல்லாட்டி கணவன் திட்டலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவை பாருங்கள். இயேசு இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கின்றார்? அவர் அறையிறப்ப என்ன செஞ்சாங்க, அவர் துப்புறப்ப அவர் என்ன செஞ்சார், அவர் கண்ணை கட்டுறப்ப என்ன நினைச்சார், எவ்வளோ மட்டுப்படுத்தியிருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம விசுவாசின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேறோம். காசுக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, அநேக தவறான காரியங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு இப்போ பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம மனம் திரும்பணும். நீ இயேசுவை போல இருக்கணும். இயேசுவை இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி பொறுமையாக கோவப்படாமல் அவர் அந்த லட்சியத்தை தான் பார்க்கணுங்க. இங்கே லட்சியம் அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதில்லை. அப்போ தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அந்த கோல் தான் அவருக்கு. இந்த உலக பிரகாரமாக நீ அடிச்சிக்க துப்பிக்க எது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்னுடைய லக்கு என்னுடைய ஜனங்கள் என்னுடைய திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய லக்கு. இதற்காக அவர் என்னத்தையும் இழக்க தயாராக இல்லை. ஒரு விசுவாசியான இருக்கும் பட்சத்தில் இயேசுவை போல எதையும் இலக்க கற்றுக்கொள்ளணும் அவருடைய ரட்சிப்புக்காக. நம்முடைய நோக்கம் அவங்க ரட்சிக்கப்படணும். நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தாற்பயமே. தான் நான் ஒரு விசுவாசியாக இருந்தானா எனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு நான் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசு செய்ததை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னுடைய ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காக நான் எதையும் தாங்கி கொள்ளக்கூடியவனாக நான் காணப்படணும். இப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.